Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது நான் HD மேக்கப் என்னோட ரியல் கிளையன்ட்ஸ் நேஹாவோட முகூர்த்தத்துக்கு நான் எப்படி பண்ணேன்றது மட்டும் கிடையாது. HD மேக்கப் நான் என்ன, HD மேக்கப் எப்படி எதுக்காக நம்ம பண்றோம், இதோட ஸ்டே எப்படி இருக்க போகுதுன்றதையும் பார்க்க போறோம். அண்ட் நீங்களும் என்கிட்ட பிரைடல் புக்கிங் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேக்கேஜ் டீடைல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். And you can also follow me on Instagram. This is my Instagram ID. So first நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து கிளென்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நலங்க பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸில் ஏதாவது எல்லோ ஸ்டெயின்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லைட்டாக ஒரு மசாஜ், ஏன்னா முந்தின நாள் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க ரிசப்ஷனில் மாலை போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறமா நான் ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐப்ரோஸும் ஐஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே. ஸோ அது நல்லா பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் சூப்பராக வந்துடும்ன்றங்காட்டிக்கு. ஸோ ஐஸுக்கு வந்து ஐலட்ஸ்க்கு கன்சீலர் எல்ஃபோட கன்சீலர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஷோட க்ரீம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணி அது லைட்டாக வந்து ஐ ஷேடோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு டயர்டாக இருக்கிறங்காட்டி படுத்துட்டாங்க. ஸோ லைட்டாக ஃபோக்கஸ் மிஸ் ஆனால் ஐ எம் ரியலி சாரி. ஸோ லைட்டாக அவுட்டர் கார்னர்ஸில் வந்து ப்ரௌன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நான் நடுவில் வந்து இன்னர் கார்னர்ஸில் வந்து ஷிம்மர்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஐ லுக் தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஐப்ரோஸ்க்கு கீழே ஐலிட்ஸ் மேலே நான் வந்து கன்சீல் பண்ணி அதெல்லாம் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த லுக்குக்கு நான் பண்ண போகிறது வந்து விங் லைனர் தான் பண்ண போகிறேன். அண்ட் விங் லைனரில் எட்ஜஸில் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப வந்து ஆப்வியஸாகவும் எனக்கு தெரிய வேணாம் லைன் பண்ணது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது தெரியும். ஸோ அவுட்டர் கார்னரில் மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேஸுக்கு வந்துக்கலாம். ஸோ பேஸில் வந்து நான் நான் ஹெச்டி தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணது வந்து க்ரைலான் டர்மா தான் யூஸ் பண்ணேன். இதில் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், இதில் கன்சீலிங் ஃபவுண்டேஷனு 2 ஸ்டெப்பு கிடையாது. இதுவே ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து ப்ரான்சிங் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஏன் ஹெச்டி வந்து பண்ணியிருந்தேன்னா நான் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் போயிருந்திருப்பேன். பட் இது நான் ஹெச்டினால என்னோடய ஸ்டெப்பையும் நான் குறைச்சிக்கிறேன். அதே மாதிரி இது க்ரீம் வேக்ஸி ஸ்டேஜ். கேமராஸ்க்கு இது ரொம்ப பெருசாக எடுத்து காமிக்கலாட்டையும் கூட இதோட ஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாகவும் இருக்கும் நான் ஹெச்டி. ஆனால் கேமராஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக ஹெச்டி அளவுக்கு உங்களுக்கு நல்ல லுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் என்னோடய கிளைண்ட்டுக்கு ஹெச்டி மேக்கப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஹெச்டி உங்களுக்கு பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் போகலாம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெச்டி அண்ட் நான் ஹெச்டி. இதோட ஸ்டே பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஸ்டே கொடுக்கும். நான் ஹெச்டிங்கிறதுக்காக உங்களுக்கு கம்மியான ஸ்டே அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் லிப்ஸ்டிக் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக். உங்களுக்கு வந்து கேமராஸில் நல்லா இருக்காத மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். ஆனால் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ டூ ப்ரிஃபர் ஹெச்டி ஏர் ப்ரஷ் மாதிரி. ஏன்னா அது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இதில் கொஞ்சம் வந்து மேடப்பாக இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி மேடப் இல்லாத மாதிரியும் காமிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியே நீங்களும் ப்ரைடல் புக்கிங் பண்ணிக்கலாம். என்னோடய பேக்கேஜ் பொறுத்தவரைக்கும் நான் ஹெச்டி, ஹெச்டி, ஏர் ப்ரஷ்னு 3 ஹெச்டி பேக்கேஜஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ப்ரைடாக இருந்தீங்கன்னா எந்த பேக்கேஜ் எடுப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். And I'll meet you guys on my next YouTube video. Take care. See you. Bye bye.